சிம்பிளா, ஹெல்தியா 10 நிமிஷத்துல சுகர் இல்லாம நம்ம பாதாம் ஹல்வா பண்ண போறோம். பாதாம்ல விட்டமின் இ, புரோட்டீன், ஃபைபர் எல்லாமே அதிகமா இருக்கு. இதுக்கு முதல்ல 1 கப் பாதாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்திட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்படி ஊற வச்சீங்க அப்படின்னா, அந்த தோல் வந்து ஈஸியா வந்துரும். நீங்க தோலோடையும் பண்ணலாம். ஆனா ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, தோலோட பண்ணா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும். அதனால தான் நம்ம தோல் எடுத்துட்டு பண்றோம். இந்த பாதாம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின் இ இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின், ஹேர்க்கு கூட ரொம்ப நல்லது. இப்போ நம்ம மிக்ஸியில போட்டுட்டு ஒரு நல்ல கரகரப்பான பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். ஸோ ரொம்பவும் ஃபைனா இருக்க வேணாம். ஓரளவுக்கு இருந்தா போதும். ஒரு 99% ஃபைனா அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருந்தது அப்படின்னா, ஹல்வா நல்லா இருக்காது. இப்போ பேன்ல தேவையான அளவு நெய் ஊத்திக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு, இந்த பாதாம் மிக்சர போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். இந்த பாதாம் மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நிமிஷம் ஆகும் அந்த பச்சை வாசனை போறதுக்கு. இது ஏற்கனவே அந்த பாயிலிங் வாட்டர்ல வந்து குக் ஆனதுனால, சீக்கிரமாவே வந்து வெந்து வந்துரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் மீதி இருந்த அந்த மிக்ஸில கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதில ஊத்தியிருக்கேன் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு, லைட்டா பேன்ல ஒட்டாம வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு 1 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1/4 கப் தண்ணி ஊத்திட்டு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, வடிகட்டணும். வெல்லம், கருப்பட்டி எதா இருந்தாலுமே இப்படி தான் பண்ணணும். ப்ரவுன் சுகர்னா நீங்க டைரக்ட்டா போட்டுறலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத ஊத்திட்டு நம்ம நல்லா குக் பண்ணணும். இந்த மிக்ஸ்சர் பேன்ல ஒட்டாம வரும். இதே மெத்தட்ல நீங்க பாதாம் பால் பண்ணலாம். நல்லாயிருக்கும் நாட்டு சர்க்கரையில. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் தேவைப்படும். அப்படியே திரண்டு வரதுக்கு. ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ரிட்ஜில வச்சுட்டா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது இந்த ஹல்வா. அப்பப்ப நம்ம நெய் ஊத்திக்கணும். இப்ப பாருங்க நல்லா திக்காயி வந்துட்டுருக்கு. தண்ணி குறைவா ஊத்துனீங்க அப்படின்னா, சீக்கிரமா அப்படியே திக்காயிடும். உங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ அது மாரி பண்ணிக்கலாம். தின்னா வேணுமா, திக்கா வேணுமா அப்படிங்கிறது. இப்ப பாருங்க பேன்ல ஒட்டாம வந்துட்டுருக்கு. இதில முந்திரி, பாதாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடியும், முந்திரியும் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்ச நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியா வந்துரும் உங்களுக்கு. ஃபைனலா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் தான் போட்டிருக்கேன். மொத்தமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் ஆச்சு. இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதிலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்ணிட்டுருக்கோம். அதிலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.